இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் லக்ஸரி டாஸ்க் பட்ஜெட்டுக்காக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டாஸ்க்கு வேண்டி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமாக, அதாவது வேட்டி சேலைக்கு மாறியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழுக்கு துணியை 2 டீமாக பிரிஞ்சு க்ளீன் பண்ணணுமா. காயத்ரி, ஆரவ், சக்தி, கணேஷ் இப்படி இவங்க எல்லாரும் ஒரு டீமாக பிரிஞ்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் இன்னொரு டீமாக பிரிஞ்சு ரொம்பவே ஈடுபாடோட துணிகளை க்ளீன் பண்ண தொடங்குறாங்க. உடனேயே வையாபுரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாஸ்க்கு வேண்டி இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டியதில்ல ஸ்நேகன் அப்படின்னு சக்தி கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் வையாபுரி பிக் பாஸ் கிட்ட தனியாக போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகமாக தெரியுறாங்க. திடீர்னு என்னால் அவங்க கூட ஒத்து போக முடியுமான்னு தெரியல, அதனால என்னை எலிமினேட் பண்ணிடுங்கன்னு கேட்கிறாரு. இதுக்கிடையில ஆரவ் துவைச்ச துணியில அழுக்கு போகல அப்படின்னு சக்தி சொல்ல ஆரவ் உடனேயே அப்செட் ஆகிற மாதிரியான காட்சிகள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காட்டப்பட்டிருந்தது. அடுத்த ப்ரோமோல கணேஷ் கிச்சன் ஏரியால எதையோ உருட்டிட்டு இருக்காரு. உடனேயே ஸ்நேகன் பெட்ரூம் ஏரியாவில் இருந்துட்டு இந்த வீட்டில் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆளுனா அது கணேஷ் தான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கிச்சனில் வையாபுரி கணேஷை கூப்பிட்டுக்க வேண்டியது தானே க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாரு. உடனேயே ஸ்நேகன் காலையிலலாம் கணேஷ் இந்த பக்கம் வர்றதே இல்லை, தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. அவர் தியானம் பண்ணுறாரா இல்லை தூங்குறாரான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாரு ஸ்நேகன். இதுக்கிடையில ஆரவ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காரு. உடனேயே சாப்பிடுங்க, இல்லைன்னா கணேஷ் வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்கிறாரு வையாபுரி. அதுக்கேற்ற மாதிரி கணேஷும் தனியாக நினைட்டு எதையோ சாப்பிட்ற மாதிரியான காட்சியும் காட்டப்பட்டிருந்தது ப்ரோமோல. இதுலேருந்து இவ்வளோ நாளாக ஜென்டில்மேனாக தெரிஞ்சுட்டு வந்த கணேஷ் சாப்பாட்டு ராமனா காட்டவே ஒரு காமெடியன் ரேஞ்சுக்கு வந்துட்டான்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழுக்கு துணியை க்ளீன் பண்ணுற டாஸ்க் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து கண்டஸ்டன்ஸை பெண்டு நம்பர் வச்சிருக்காரு பிக் பாஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இப்படி கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லுங்கள். கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக NET TV4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.